மிகவும் பெரிதானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிருபை இல்லாமல் நம்ம நிற்க முடியாது, கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது, கிருபை இல்லாமல் நம்ம ஓட முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த விதத்திலே கிருபைகள் பெற்றிருக்கிறார்கள் என்று 7 பாயிண்டுகளை நான் உங்களுக்கு சொல்லி, அந்த 7 கிருபைகளும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி, நமக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமே, முதலாவது ஆமே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 வாசிக்கும் போது ஆமா, இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமே நோவாவுக்கு ஆமே, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா குடும்பமாய் ஜலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான். ஆமென். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவன் பாதுகாக்கப்பட்டான், கிருபையை பெற்றுக்கொள்ளாதவன் மரித்து போனான். நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள் என்று சொல்லி நோவா அழைப்பு கொடுத்த போது இதை அலட்சியப்படுத்தினார்கள். அலட்சியப்படுத்தாதபடி நோவாவின் குடும்பம் அதை நம்பினது. கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனாலே என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த பெரிய ஒரு ஜலம் தண்ணி இழந்த போது இந்த பேழைக்குள்ளே இவர்கள் பிரவேசித்ததுனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, தேவஜனமே, ஒருவேளை உன்னை பார்த்து சிலர் சொல்லலாம், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வா, நீ உள்ள வந்தா உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அநேகர் நம்ம கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறோமா? இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை நாள் மழை பெய்ய போகுது, பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது. கொஞ்சம் வார்த்தையை கேளு, கொஞ்சம் வார்த்தையை கேளு, கொஞ்சம் உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டும் போது இவனை அலட்சியப்படுத்தினார்கள், இவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இந்த பரியாசத்தினாலேயோ இந்த அலட்சியத்தினாலேயோ நோவா கிருபை இழந்து போகல. அவன் நம்பினது கர்த்தரை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, சில கிருபைகளுக்காய் நீ காத்திருக்கும் போது உன்னை அலட்சியப்படுத்துகிறவர்களும், சில கிருபைகளுக்காய் காத்திருக்கும் போது உன்னை நிந்திக்கிறவர்களும், சில கிருபைகளுக்காய் காத்திருக்கும் போது உன்னை தூசிக்கிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்னை தூசித்தாலோ, யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலோ, என்னுடைய தேவ கிருபை என்னிடத்தில் இருக்கும் போது நான் பாதுகாக்கப்படுவேன். என்னை தூசிக்கிறவன் கைவிடப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. ஆனா அந்த கிருபைக்கு ஏற்றபடி நான் நீ நடக்கணும். யாருடைய கண்களில் கிருபை கிடைச்சி? கர்த்தருடைய கண்களிலே. ஆமா, ஆண்டோடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்குதா? இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது என்ன? மனுஷனுடைய கண்களில் உள்ள கிருபை. மனுஷன் 4 பேர் என்னை பாராட்டணும், மனுஷன் 4 பேர் என்னை போற்ற வேண்டும், 4 பேர் என்னை புகழ வேண்டும். அதை கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நம்மளை தூசிக்கிறாங்களோ, எப்போ நம்மளை இகழுகிறாங்களோ, அப்போதான் ஆண்டோடைய கண்களில் நமக்கு கிருபை. ஒன்று புரியணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம சில நிந்தை அனுபவிச்ச போது நம்மளை சோர்ந்து போயிடும், தளர்ந்து போயிடும். என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு ஜீவிதம் இல்லை. அப்பதான் கிருபை பெருகுது, அப்பதான் கிருபை வீட்டில் வருது, அப்பதான் கிருபை சரீரத்தில் வருது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே, பாருங்க. 2வது பார்த்தீங்கன்னா லோத்துக்கு கிடைத்த கிருபை. லோத்துக்கு கிடைத்த கிருபை. ஆபிரகாம்கிட்ட சண்டை போட்டு நீ அங்கப்பா நான் இங்க போறேன்னு சொல்லி போனாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை நேசிக்க தொடங்கிட்டா அவருக்கு கிருபை கிடைக்குது. பாருங்க, ஆதியாகமம் 19:19 வாசிங்க. அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இவனுக்கு கிருபை கிடைச்ச போது இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. ஒரு அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு இங்க கொஞ்சம் அப்படி சொன்னான். ஏன் சொன்னா, ஆமென், நீங்க அதுல 20வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வேண்டுதல் வைக்கிறான். உம்முடைய கிருபை எனக்கு கிடைச்சது ஆண்டவரே. அதோ அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சா என் வேண்டுதலுக்கு அவர் ஓகே சொல்லுவார். அடுத்த வசனத்துல ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். லோத்தோடு ஆண்டுடைய கிருபை இருந்தது. அந்த கிருபை இருக்குது. அவன் சொல்கிறான், அங்கே வர போகிறதுக்கு எனக்கு முடியலை, அதுக்குள்ளே நான் செத்து போனாலும் செத்து போயிடுவேன். அந்த நம்பிக்கை இழந்தான். இருந்தாலும் சொல்கிறான், ஆண்டவரே இந்த பக்கத்து ஊருக்கு நான் போகட்டுமா, அங்கே நான் போகிறது வசதியாக இருக்கும். இவன் போகிறது நிமித்தம், இவனை அங்கே அனுமதிக்கிறது நிமித்தம் அந்த ஊரை கவிழ்த்து போடாதபடி அந்த ஊரை காத்து கொண்டார். காரணம், என் அன்பு தேவ பிள்ளையை தேவச்சனமே, ஆண்டோடைய கிருபை லோத்தோடு இருந்தது. ஆண்டோடைய கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் இந்த சபையில் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் நிமித்தம் இந்த சபையை குலைத்து போடாதபடி கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் இந்த யெகோவா மெக்காதி சபையில் ஆராதிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே கிருபை பெற்றவர்களாக இருக்கும்போது இந்த சபையை யாரு கொலைக்கணும்னு நினைச்சாலும், இந்த சபையை யாரு உடைக்கணும்னு நினைச்சாலும், யாரு சோதரன் இந்த சபையை பூட்டி விடணும்னு நினைச்சாலும் நடக்காது. காரணம் என்னன்னா, கிருபை பெற்றவங்க இருக்கும்போது, கிருபை பெற்றவங்க இருக்கும்போது எந்த சத்ரு தொட முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை உள்ளவர்கள் நாம் இருக்க வேண்டும். கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் ஒருவர் கிருபை உள்ளவர்களாக இருந்தால் அந்த வீட்டை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லவில்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதற்கு அவர் ஒரு விஷயம் கூட அந்த 21 வாசிக்கும் போது, நீ கேட்டு கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு, ஒருவேளை அந்த ஊரை இந்த லோத்து கேட்காம இருந்திருப்பானே, ஆனால் அந்த ஊரும் சேர்ந்து கவிழ்த்து போடுவதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் கிருபை பெற்ற இந்த தேவ மனிதர் அந்த ஊருக்குள்ளே போகிறதுனாலே அந்த ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு என் ஆண்டவர் இங்கே விடுவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பழைய வருஷத்திலிருந்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். சாதாரண மனுஷனாய் அல்ல, கிருபை பெற்ற தேவ பிள்ளையாய் போகணும். ஹல்லேலூயா. கிருபை பெற்ற தேவ பிள்ளையா, அந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும்னா கிருபையோடு நம்ம போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபையோடு போகும்போது, கிருபையோடு போகிற தேவ பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாள். ஆமென். கிருபையோடு போகிற தேவ பிள்ளை என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அங்க ஆசீர்வாதம். கிருபையோடு போகிற பிள்ளை என்னென்ன செய்யணும் பேசணும் ஆமென் நினைக்கிறாங்க எல்லாம் ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு வீட்டில் நடக்கிற ஆலோசனைகள் அதமாகி கொண்டிருக்கிறது. எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? சரியான கிருபையை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. கிருபை இருந்தால் ஜெயம், கிருபை இருந்தால் வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம் நல்ல, ஏதோ கடமைக்காக வந்தோம் போனோம் நல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2-3 வாரமா பார்த்துட்டு இருக்கிறேன். இதே டைம்ல தான் வராங்க, எங்க போயிட்டு வராங்கன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டோட நாம மகிமைப்படணும், ஆண்டோட நாம மகிமைப்படணும். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், கிருபையோடு நம்ம ஆராதிக்கணும், கிருபையோடு நம்ம ஓடணும். சும்மா ஓடுனா ஜெயமில்லை, சும்மா ஓடுனா வெற்றி இல்லை. கிருபையோடு ஓடும்போது வெற்றி அங்கே காத்திருக்கிறது.
ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆமே நோவாவுக்கு கிருபை கிடைச்சது, அவன் குடும்பமா பாதுகாக்கப்பட்டான். லோத்து கிருபை கிடைச்சது, அவன் போன ஊரே பாதுகாக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு கிடைத்த கிருபை 39:21 வாசிங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமே நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு. என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ ஜனமே, நீ செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு ஒருவேளை ஜெயிலில் போடப்படுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உனக்கிட்ட கிருபை இருந்துன்னா அங்க உள்ள இருக்கிறவனை உனக்கு உதவி செய்யும்படி எழுப்புவா. நீ ஏதோ வனாந்தர இடத்துல கிடக்கிற ஒரு அனுபவமா இருக்கலாம். ஆமா, நீ நினைத்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கலாம். ஆனா உனக்கிட்ட கிருபை இருக்குதுன்னா ஆமா, உனக்கு உதவி செய்யும்படி சில மனுஷர்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. யார் எனக்கு உதவி செய்ய போறாங்க, யாரால இதை செய்ய முடியல அப்படி நினைக்காத. அந்த கிருபை இருந்ததுன்னா நீ போற இடங்கள்ல எல்லாம் யாரோ ஒருவரை கர்த்தர் வைத்திருப்பா. நீ சில இன்டர்வியூ போகலாம், சில வேலைக்காக எதிர்பார்த்து போகலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். நீ போகிற இடத்துல அவர் இருப்பார். யாரா? ஒரு மனிதனாய், யாதோ ஒரு நபராய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த யோசேப்பின் சூழ்நிலை என்னன்னு தெரியும். எந்த சூழ்நிலையில இவன் சிறைச்சாலையில வந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஆமே ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அவன் மேல கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது சிறைச்சாலை தலைவன் யாவரையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, குற்றவாளி என்று சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது சிறைச்சாலை தலைவனே இவனுக்கு ஆதரவா இருந்தான். அங்க போனா தோற்று போயிடுவான், அங்க போனா இவனுக்கு எல்லாம் இழந்து போயிடுவான்னு நினைச்சா அங்க உள்ளவர்களுக்கு எல்லாம் இவன் தான் தலைவன். காரணம் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ போகிற இடத்துல உன்னை தூஷிக்கிறார்களா, அங்கே ஆண்டுடைய கிருபை உனக்கு இருக்கும்னா எந்த நபர் உன்னை தூஷித்தார்களோ அந்த நபரே உன்னை போற்றி புகழ ஆண்டவர் வைப்பார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. சிறைச்சாலையில் போனா இவன் தப்பு பண்ணியிருக்கானோ பண்ணலையோ, வாரவனும் போறவன் அடிக்கிறதும் துன்பப்படுத்துறதும் ஆமே வேதனைப்படுத்துறதுமா இருக்கலாம். ஆனா ஆமே ஸ்தோத்திரம், சிறைச்சாலையில் அடைக்கிறவங்க அப்படி நினைக்கலாம். ஆனா ஆண்டுடைய கிருபை இருந்தா ஆமே ஸ்தோத்திரம், எந்த இடத்துல போனாலும் சரி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். அங்கே ஒரு சில நபர்களை வைத்திருக்கிறார். முதல்ல பார்த்தோம் ஜலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தோம் இந்த கிருபை இருந்தனால ஒரு ஊரையே கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. மூணாவது பார்த்தோம் சிறைச்சாலையில் கொண்டு போட்ட போதில் சிறைச்சாலை தலைவனை மூலமாக அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை வேரை நடத்துகிற ஒரு தலைவனாக இந்த யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, சில தண்டனைகள் நமக்கு வரும்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சில வார்த்தைகள் நமக்கு வரும்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கிருபை 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 இருக்குது பாருங்க. இந்த கிருபை நம்மை நடத்துகிற விதமே அது வித்தியாசமாக இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே ஸ்தோத்திரம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே. ஆமே பாருங்க, ஆமே ஸ்தோத்திரம். அந்த கிருபை உள்ளவன் கர்த்தரை நம்பிட்டே இருப்பான், விசுவாசிச்சுட்டே இருப்பான், ஆண்டவர் நல்லதை செய்துட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆமே மனைவியுடைய சம்பளம் அவளுக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் அவளுக்கு